இன்றைக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30/1/2026க்கான ஒரு கணிப்பு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி 29ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 805 அடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்த ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 அல்லது 0 நம்பர் வர மாதிரியும் 9/4 வர மாதிரியும் எடுத்துருந்தோம். வீக்லி சார்ட்டில் நம்ம 5-0 எடுத்திருந்தோம். நமக்கு வந்து 5ஆம் நம்பரும் 0வும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தான் நம்ம வந்து 5ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். வர மாதிரி இருக்குன்ட்டு 5ஆம் நம்பர் நீங்கள் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 9-4 ஒரு நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் வந்து 9-4 கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஓகே மகளே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ஒரு அருமையான பேட்டர்ன் தான் நம்ம வந்து அருமையான ரூட்டு தான் எடுத்து வந்துருக்கிறோம். வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84-288 01189 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நம்மளே வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்பிக்கையான ஒருத்தங்க தான். கேரளா டிஆர் 2 சொன்னால் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேவா, ஓகே மகளே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது ரூட்டு தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கக்கூடிய நம்பர் வந்து 2ல் ஒரு நம்பர் வர மாதிரி இருக்குது. அதில் நம்ம வந்து வேறு மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 5 days தொடர்ந்து இது வந்து ஒரு 6 நாள் பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 5 days மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 455 இந்த 455 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். 455 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 36 தான் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் நம்ம வந்து வீக்லி சார்ட்டு மறந்தப்போ நம்ம வந்து டெய்லி சார்ட்டு சொல்லிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 days சொல்லிட்டு நம்ம வந்து வீக்லி சார்ட்டு வெள்ளிக்கிழமைக்கான வீக்லி சார்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 5 days சொல்லிட்டு நோட் பண்ணிக்கங்க. 954 இந்த 954 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். 954 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து 36 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 2ன்னு கிடச்சிருக்கு. 1 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 954 வச்சு நமக்கு 1 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 825. இந்த 825 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 825 டேன் ஆப்ஷன் 36 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி 9. ஓகேவா, 3 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 825 அடியில் நமக்கு 3 9ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. இந்த 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 735 டேன் ஆப்ஷன் 36 போர்டில் நமக்கு முதலக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0 அப்படி 8 0 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 735 நமக்கு 08ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 002 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஏன்னா 002 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 + 5 4 + 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 002 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 044 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 044 டேன் ஆப்ஷன் 36 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 9 அப்படி 6 9 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 044 வச்சுட்டு நமக்கு வந்து 9 அப்படி 6ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days சொல்கிறோம். இது வந்து 6 நாள் பாஸ் ஆகும் இந்த மெத்தடு. ஓகே, நம்ம வந்து 5 days ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்தோம். இதில் வந்து 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு 954 வச்சு எடுக்கலாம். நமக்கு 825 3ஆம் நம்பர், அடுத்து நமக்கு வந்து 0, அடுத்து நமக்கு 4ஆம் நம்பர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு வரணும். ஓகேவா, மேக்ஸிமம் பி போர்டு தான் வர மாதிரி இருக்குது. ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தட் நம்ம வந்து எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 825 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 825 போட்டுக்கிறோம். டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 96 போட்டுக்கிறோம். இதில் வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 825 நமக்கு 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. இந்த 735 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம்.
35 வச்சு அடிக்கிறது நமக்கு முதற்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்புடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 735 நமக்கு 0 கிடைக்கிறது ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் 002 அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா 002 டேன் ஆப்ஷன் 96 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்புடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 002 நமக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 044 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்புடு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 044 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. நம்மளே 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்புடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மெத்தட் வந்து எடுத்ததும் வந்து 5 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். ஒரு 6 நாள் ரிசல்ட் செக் பண்ணால் அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு வந்துச்சு. இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏ போர்டு பி போர்டுக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த மெத்தட் 4 டேஸ் தான் வந்து எடுத்துருந்தோம். இதில் வந்து 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 0, அடுத்து நமக்கு வந்து 0. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு நாளைக்கு 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் ஆல் போர்டு ஏ போர்டு பி போர்டுக்கு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்க. நம்மளே அப்படி இல்லை நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம இன்னொரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 டேஸ் வச்சு நம்ம இன்னொரு ஆல்போர்டு நம்பர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 டேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 825 இந்த 825 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 825 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 27 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணி வைக்கிறோம். இதில் வந்து 27 நம்ம வந்து 3 நம்பர் போட்டு எடுப்போம். இப்போ வந்து 2 நம்பர் தான் போட்டு எடுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்பர் கம்மியாக கொடுக்கணும் தான் நம்ம வந்து முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஓகேவா. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி நம்பர் கொண்டு வரோம். ஆள் கூட 35 கிடச்சிருக்கு. 825 எடுக்கல. 825 எடுக்கல. நமக்கு 35ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பி போர்டில் 5ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 735 டேன் ஆப்ஷன் 27 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5+0ன்னு கிடச்சிருக்கு. 5+0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இதில் 735 அடிக்கலாம் நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 002 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 002 டேன் ஆப்ஷன் 27 போர்டில் நமக்கு 01ன்னு கிடச்சிருக்கு. 01 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 002 அடியில் நமக்கு வந்து 01ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 044. இந்த 044 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 044 டேன் ஆப்ஷன் 27 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4+1 கிடச்சிருக்கு. 4+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதே நம்ம வந்து 044 வச்சு நமக்கு 4 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கிடச்சிருக்கு. உங்கள் கணிப்பில் அந்த 4 அல்லது 1 நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டு ஒரு மெத்தட் எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6, 9 எடுத்துருந்தோம். இதில் வந்து மெயினாக 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4+1லேருந்து ஒரு நம்பரும் வர மாதிரி இருக்குது. அப்படி வரலைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கணிப்பில் வந்தால் எடுத்துங்க. நம்ம டெய்லி சார்ட்டில் 3ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது. ஏன்னா நம்ம வந்து புது பேட்டர்னால் நான் வந்து கொடுக்கல. 4 1 மட்டும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் வேறு நம்பர் வந்தாலும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏபிசிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6ஆம் நம்பர் வரனால நான் 6ஆம் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க ஓகே. 61 16 64 46 டெய்லி சார்ட்டில் நமக்கு 3ஆம் நம்பர் வந்தனால 63 36ன்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் 3ஆம் நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மேலே இது வந்து கன்ஃபார்ம் நம்பரை எதுவும் ப்ளே பண்ணணும். இது ஒரு கணிப்பு வீடியோ மட்டும்தான் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 805 மேலே 805க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் எடுத்திருக்காப்புலன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முத்து கிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 0-4 கொடுத்துருக்காப்புல நம்மளே. இதில் வந்து 0 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் 9-4 கொடுத்துருக்காப்புல. மணிமேல் நேற்றுக்கெல்லாம் ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருந்தாப்புல. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் நம்பர் 9 நம்பர் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் உள் நம்பரில் போயிடுச்சு. முத்துக்குமார் அதை கொஞ்சம் சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்காப்புல. நிறைய பேர் 9 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 1-0 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 0 நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதீஷ்குமாரில் எடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் வச்சுருக்காப்புல. எல்லாம் 393
பார்த்தீங்கன்னா உள் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே 393 அப்படியே கொடுத்துருக்காப்புல நம்மளே. உள் நம்பர் 391 அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் எல்லாம் உள் நம்பரில் போயிடுச்சு, நல்லா தான் எடுத்துருக்காப்புல. மாணிக்க அவர் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 கொடுத்துருக்காப்புல. அதில் 0 மட்டும் வந்துருக்கு இன்றைக்கி. அடுத்தபடியாக திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 மேட்ச் பண்ணிட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா 9 இந்த மாதிரி கொடுத்துட்டாப்புல. ஒரு 5 7 8 போட்டிருந்தப்பனா ஒரு அருமையாக இன்னிங்ஸாக வந்திருக்கும். ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 1 0 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 0 நம்பர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா மணி அவர் பார்த்தீங்கன்னா 3 8 பி போர்டு சி போர்டு கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வந்துருச்சு, ஏன்னா போர்டு மாறிடுச்சு. அடுத்தபடி பேர் மதிவாணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 5 கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வண்டி நம்பர் ஆல் போர்டில் 805க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொடுத்துருக்காரு ஏபிசிசியில். ஆனால் ஒரு 85 அல்லது 05 போட்டுருந்தோம்னா ஏபிசி சூப்பரான வின்னிங்ஸ் வந்துருக்கும். ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவருக்கு பார்த்தீங்கன்னா பில்லல் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கமெண்ட் பண்ணுறப்பன்னு நினைக்கிறேன். பில்லா அவர் பார்த்தீங்கன்னா 107 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 105 வச்சுருந்தாப்புலாம் கூட ஒரு பிசி வின்னிங்ஸாக வந்துருக்கும். 458 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிசி திருப்பி போட்டிருந்தோம்னா ஒரு வின்னிங்ஸாக வந்திருக்கும். அடுத்தது ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8 3 1 கொடுத்துருக்காப்புல. இல்லை 8ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. சி போர்டில் 5 0 2 எடுத்துருக்காப்புல. ஏ போர்டில் 8ஆம் நம்பர், சி போர்டில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல நம்மளே. ஆனால் 0 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டிலே வச்சுட்டாப்புல. ஆனால் பி போர்டுக்கு போயிடுச்சு, இல்லைன்னா ஒரு புல் வினிங்காகவே இருந்திருக்கும். அடுத்தது குணசேகரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 3 கொடுத்துருக்காப்புல நம்மளே. இதில் வந்து 8ஆம் நம்பர் ஒரு எம்என்எஸ் கொடுத்துருக்காப்புல. சுரேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 510 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிசியில் போட்டிருந்தப்பனா ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக வந்திருக்கும். கொஞ்சம் அதிக நம்பர் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0 மட்டும் ஒரே நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பராக எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் வந்து சி போர்டுக்கு பவரு, பி போர்டில் வந்து 5 அப்படியே போயிடுச்சு. பி போர்டுக்கு 0 போயிடுச்சு, அப்படியே 5 அப்படியே வந்துருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 5 0 1 எல்லாம் போட்டு கலந்து போட்டிருக்காப்புல. ஏபிசி போட்டிருந்தோம்னா ஒரு வின்னிங்ஸாக வந்திருக்கும். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 408 480 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பரான கணிப்பு நம்மள ஒரே நம்பரு இதான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து 2 நம்பர் திருப்பி போட்டிருக்காப்புல. ஏபிசி போட்டிருந்தோம்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா 510 வச்சுருக்காப்புல. நம்ம அர்ஜுன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிசி நம்மளே பாக்ஸ் வச்சுருந்தப்போனா ஒரு 105க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி வின்னிங்ஸ் ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா 840 போட்டிருக்காப்புல. இதில் ஒரு 5ஆம் நம்பர் போட்டிருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணி வச்சுக்கேன். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கம்மியாக கொடுங்க நம்மளே. ஏன்னா ஸ்ட்ராங்காக கிடைச்சா மட்டும் கம்மியாக கொடுங்க. ஒரு நம்பர் கொடுத்துருங்க, ஓகேவா? சப்போர்ட்டில் வேணால் கொடுத்துங்க. மெயினாக ஸ்ட்ராங்னா ஒரு நம்பர் கொடுத்துருங்க. ஏன்னா மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு சந்திக்கலாம், ஓகேவா?